நம்ம போன வீடியோவில் லாகின் ஃபார்மில் சப்மிட் பண்ண டேட்டாவை இங்கே ஜாங்கோக்குள்ளே டெர்மினலில் பிரிண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ யூஏயிலிருந்து சப்மிட் பண்ண டேட்டாவை வச்சு எப்படி யூசரை அத்தன்டிகேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஃபார்மில் சப்மிட் பண்ணுற டேட்டா request.postக்குள்ளே நமக்கு இருக்கும். நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ணும்போது அந்த ஃபார்முக்கு ஒவ்வொரு இன்புட் ஃபீல்டுக்கும் என்ன நேம் வச்சுருந்தோமோ அந்த நேமில் அந்த இன்புட் ஃபீல்டில் என்டர் பண்ண டேட்டா எடுத்துகிட்டு வரும். ஸோ யூசர் நேம் வாங்குகிற ஃபீல்டுக்கு நேம் யூசர் நேம்னு வச்சுருக்கோம். அதே மாதிரி பாஸ்வேர்டு வாங்குகிற ஃபீல்டுக்கு நேம் பாஸ்வேர்டுன்னு வச்சுருக்கோம். இதை ரெண்டையும் நம்ம request.postலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதோட வியூ ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பில்ட்டினாக இருக்கிற சில ஃபங்க்ஷன்ஸ் இம்போர்ட் பண்ணணும். அதை மேலே இங்கே பண்ணிக்குவோம். ஃப்ரம் django.contrib.auth import authenticate login அதுக்கப்புறம் லாகவுட். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூசர் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்குவோம். இந்த வேரியபிளோட ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் நம்ம அத்தன்டிகேட் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இந்த அத்தன்டிகேட் ஃபங்க்ஷனுக்கு யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நம்ம பாஸ் பண்ணணும். அது கரெக்டாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு அத்தன்டிகேட் பண்ணித்தரும். இப்போ ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் யூசர் நேம் அப்படிங்கிற பேரில் நம்ம யூசர் நேமை கொடுக்கணும். அதே மாதிரி பாஸ்வேர்டு அப்படிங்கிற பேரில் நம்மளோட பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ இங்கே இருக்கிற யூசர் நேமும் பாஸ்வேர்டு பில்ட்டினாக இருக்கிற கீவேர்டு. இதுக்கான வேல்யூவாக ஃபார்ம்லேருந்து நம்ம என்ன நேம் வச்சுருக்கிறோமோ அந்த நேமில் நம்ம பாஸ் பண்ணணும். இப்போ ஃபார்ம்லையும் நம்ம நேம் யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு தான் வச்சுருந்தோம். அதனால் request.postலேருந்து நம்ம அப்படியே எடுத்து கொடுக்கலாம். request.post ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் யூசர் நேம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற யூசர் நேம் நம்ம லாகின் ஃபார்மில் அந்த இன்புட் ஃபீல்டுக்கு வச்சுருக்கிற நேம். ஸோ இந்த நேமை மாற்றக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல நம்ம லாகின் ஃபார்மில் என்ன நேம் வச்சுருக்கிறோமோ அது யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் பாஸ்வேர்டுக்கும் request.post ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம இங்கேயும் இன்புட் ஃபீல்டுக்கு பாஸ்வேர்டு அப்படிங்கிற நேம் தான் வச்சுருக்கோம். அதையவே எடுத்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அத்தன்டிகேட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம யூஐயில் என்டர் பண்ண யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நம்ம உள்ளே பாஸ் பண்ணிட்டோம். இது எடுத்து டேட்டா பேஸில் அந்த மாதிரி மேட்சிங்காக இருக்கிற ஒரு யூசர் எக்ஸிஸ்டிங்கில் இருக்கா அப்படின்னு பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா அந்த யூசரை நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். இல்லை அப்படின்னா நன் அப்படின்னு நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். நம்ம ஜஸ்ட் இந்த யூசர் அப்படிங்கிற வேரியபிளை பிரிண்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். இப்போ ப்ரௌசர்லேருந்து என்டர் பண்ணுவோம். இப்போ ஏதோ ஒரு ரேண்டமாக சில டேட்டா என்டர் பண்ணி நான் சப்மிட் பண்ணுறேன். இந்த டெர்மினலில் பார்த்தோம் அப்படின்னா நன் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா இப்போ நம்ம என்ட்ரு பண்ண யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு மேட்ச் ஆகிற மாதிரி டேட்டா பேஸில் எந்த யூசருமே இல்லை. இதே நம்ம இப்போ கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுவோம். ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே நம்ம ஆல்ரெடி கிரியேட் சூப்பர் யூசர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வச்சு நம்ம டெர்மினல்லேருந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இன்னும் சூப்பர் யூசர் க்ரியேட் பண்ணல அப்படின்னா நம்மளோட ஜாங்கோ சீரீஸில் இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள். உங்ககிட்ட ஆல்ரெடி யூசர் இருந்துச்சு அப்படின்னா அந்த கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுக்குறேன். இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். இப்போ நமக்கு அந்த யூசர் நேமை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம யூசரை வேலிடேட் பண்ணும்போது நமக்கு ஏதோ ஒரு டேட்டா ரிட்டர்ன் பண்ணுது. ஒன்று யூசர் நேம் ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா நன்னு ரிட்டர்ன் பண்ணும். இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த கண்டிஷன் எழுதணும். அது எப்படி எழுதலான்னா, இப்போ யூசர் வேலிடாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ராஜெக்டில் இருக்கிற ஏதோ ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடணும். ஏன்னா அவங்க லாகின் பேஜ்லேயே இருக்க போகிறதில்ல. ஒன்ஸ் வேலிடாக இருந்தாங்கன்னா அவங்க அடுத்து போய் டேட்டாவை கன்சியூம் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு கண்டிஷன் எப்படி எழுதலான்னா, இஃப் யூசர் இஸ் நாட் நன், யூசர் நன்னாக இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம லாகின் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோமா, அந்த பில்டின் லாகின் ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட்டையும் யூசரையும் நம்ம பாஸ் பண்ணிடணும். இது ஒரு லாகின் செஷனை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இதே மாதிரி அவங்களுக்கு லாக் அவுட் ஆப்ஷனும் வச்சுருப்போம். அவங்க லாக் அவுட் கிளிக் பண்ணும்போது அந்த செஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப லாகின் பேஜுக்கே எடுத்துகிட்டு வந்துடணும். ஒன்ஸ் அவங்களுக்கு இந்த செஷனை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து லாகின் பண்ண உடனே அவங்க எந்த பேஜை பார்க்கணுமோ அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடணும். ரீடைரக்ட் பண்ணோன்னா மேலே இங்கே ரீடைரக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ஜாங்கோ ஷார்ட்கட்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ரிட்டன் redirect
ப்ராக்கெட்ஸில் இப்போ என்ன பண்ணலான்னா நம்மளோட கஸ்டமர் சால்வ் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் வந்து பண்ணி விட்டுறலாம். இதோட லிங்க் வந்து இங்கே இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கும். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆச்சுன்னா நமக்கு ஆல் கஸ்டமர் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிடும். இதை போய் நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ இங்கே திரும்பவும் நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறேன். கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும்போது கஸ்டமர் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் வந்து ஆகணும். நான் சப்மிட் பண்ணுறேன். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு வேலிடாக இருக்கிறதுனால கஸ்டமர் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ மறுபடியும் லாகின் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுக்கும்போது அது நம்ம எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணணும்னு சொல்கிறோமோ அங்கே ரீடைரக்ட் பண்ணிடுது. சப்போஸ் தப்பான யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த டேட்டா தப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எரர் மெசேஜ் வந்து காட்டணும். ஸோ அந்த எரர் மெசேஜ் காட்டணும் அப்படிங்கும்போது நம்ம அதை கான்டெக்ஸ்ட் மூலிமா தான் காட்ட முடியும். ஃபஸ்ட்டு இந்த பேஜை என்டர் பண்ணும்போது நம்ம ஒரு எம்டி கான்டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த எம்டி கான்டெக்ஸ்ட் எப்படி இருக்கணும்னா கான்டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டிக்ஷனரியில் கீ நேம் வந்து எரர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இனிஷியலாக அதை நான் எம்டியாக வந்து பாஸ் பண்ணிடுறேன். அடுத்து இந்த ரெண்டர் ஃபங்க்ஷனுக்கு கான்டெக்ஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணிடுவோம். இப்போ இங்கே எம்டியாக இருக்கிற கான்டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். இந்த கான்டெக்ஸ்ட்டை நம்ம லாகின் பேஜில் வந்து காட்டணும். பட்டனுக்கு மேலே நம்ம வர மாதிரி வச்சிடலாம். ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த எரர் அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட்டை வந்து காமிச்சிருவோம். இப்போ இந்த எரரை வந்து நான் உள்ளே கொடுத்தாச்சு. இப்போ ப்ரௌசர் போகலாம். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல எதுவுமே வந்து காட்டாது. ஏன் எதுவும் காட்டலை அப்படின்னா எரர் மெசேஜை வந்து நம்ம எம்டியாக விட்டுருக்கோம். இதே வந்து கன்சோல் ஓப்பன் பண்ணிவிட்டு எலமெண்ட்ஸ் டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முக்குள்ளே பி டேக் வந்து எம்டியாக இருக்கிறது தெரியும். நம்ம கொடுத்துருக்கிற சப்மிட் பட்டனுக்கு மேலே ஒரு பேராகிராஃப் டேக் வந்து வந்திருக்கு. ஆனால் அது எம்டியாக வந்து இருக்குது. எப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இன்வேலிடாக இருக்கோ அப்போ மட்டும் அதுக்குள்ளே கண்டென்ட் ஃபீட் ஆகணும். ஸோ அடுத்து நம்ம அதான் பண்ண போகிறோம். மறுபடியும் வியூ ஃபங்க்ஷன் வந்துட்டு இப்போ இனிஷியல் ரெண்டரில் வந்து எரர் மெசேஜை எம்டியாக கொடுத்துருக்கோம். சப்போஸ் அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது நன் அப்படின்னு ரிட்டன் ஆச்சுன்னா அந்த இடத்துல எரர் மெசேஜ் ஏதாவது கொடுத்து நம்ம அந்த லாகின் பேஜை ரெண்டர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ரிட்டன் ரெண்டர் ரிக்வெஸ்ட் login.html இந்த இடத்துல நம்ம கொடுக்குற கான்டெக்ஸ்டில் அந்த எரர் மெசேஜ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ நான் எல்ஸ்குள்ள ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். கான்டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டிக்ஷனரியில் எரர் கோலன் இந்த இடத்துல invalid username or பாஸ்வேர்டு அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்றேன். இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்டை எடுத்து இங்கே நம்ம பாஸ் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து ப்ரௌசர் போயிட்டு மறுபடியும் ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போவும் நமக்கு எந்த கண்டென்ட்டுமே வந்து இந்த இடத்துல காட்டலை. ஒன்ஸ் தப்பான யூசர் நேமும் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சப்மிட் பண்ண உடனே இந்த இடத்துல இன்வேலிட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த மாதிரி எரர் மெசேஜ் வந்து நம்ம ரெட் கலரில் வந்து காட்டணும். இப்போ லாகின் பேஜோட HTML வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பூட்ஸ்ட்ராப்போட CSS வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கிளாஸில் வந்து ரெட் கலர் மாறுறதுக்கு டெக்ஸ்ட் -danger அப்படிங்கிறது கொடுக்கணும். இது கொடுக்கும்போது டெக்ஸ்ட்டோட கலர் ரெட் கலரில் மாறிடும். அதே மாதிரி இந்த எரர் மெசேஜ் வந்து நம்ம கொடுக்கும்போது முன்னாடி ஒரு ஸ்டார் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்டார் வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி எரர் மெசேஜ் காட்டும்போது இந்த ஸ்டார் சிலர் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் போல்டாகவும் இருக்கணும். ஸோ அதுக்கும் பூட்ஸ்ட்ராப்போட CSS வந்து கொடுத்துக்குவோம். FW-bold. ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். இப்போ எந்த எரர் மெசேஜும் வந்து இல்லை. இப்போ தப்பான யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நம்ம டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோன்னா நம்மளோட அட்டென்ஷனை கேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பர் எரர் மெசேஜ் வந்து வருது. இதே கரெக்டான யூசர் நேமும் பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா நமக்கு எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்கோமோ அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் வந்து ஆயிரும். ஸோ இப்போ சப்மிட் பண்ணிடலாம். இப்போ கஸ்டமர் பேஜுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ லாகின் செஷன் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். அந்த செஷனை நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்காக லாக் அவுட் வந்து க்ரியேட் பண்ணணும்.
இப்போ என்ன பண்ணலான்னா மெனுவில் லாக் அவுட் அப்படின்னு இன்னொரு பட்டன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட நேபார் ஃபைலுக்கு வந்து வந்துடலாம். நேபார் HTML இன்னொரு மெனு வந்து ஆட் பண்ணிக்குவோம். இந்த மெனுவோட நேம் வந்து லாக் அவுட். இப்போ இதுக்கான ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட URL வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ வியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கான லாக் அவுட் ஃபங்க்ஷன் வந்து எழுதிடலாம். def logout user. இந்த ஃபங்க்ஷனுக்கு ரிக்வெஸ்ட் வந்து தேவை. ரிக்வெஸ்ட் கோலன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த லாக் அவுட் ஃபங்க்ஷன் மேலே இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த லாக் அவுட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு ஒரு ப்ராக்கெட்ஸ்குள்ளே வெறும் ரிக்வெஸ்ட்டை மட்டும் பாஸ் பண்ணால் போதும். ஏன் ரிக்வெஸ்ட்டை மட்டும் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி லாகின் பண்ணும்போது ரிக்வெஸ்ட்டு கூட யூஸரையும் பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ எந்த யூஸர் வந்திருக்காங்கன்னு அது ஆட்டோமேட்டிக்காக ரிக்வெஸ்ட்டுக்குள்ளே எடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதனால் லாக் அவுட் பண்ணும்போது வெறும் ரிக்வெஸ்ட்டை மட்டும் பாஸ் பண்ணாவே போதும். அதிலிருந்து அந்த யூஸர் எடுத்து அவருக்கான செஷனை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் செஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த யூஸரை வந்து அந்த கண்டென்ட் பேஜஸை பார்க்குற மாதிரி வச்சுருக்க மாட்டோம். திரும்பவும் லாகின் பேஜுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ லாகின் பேஜுக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம ரீடைரக்ட் வந்து பண்ணிவிடணும். ரிட்டன் ரீடைரக்ட். இப்போ நம்மளோட லாகின் பேஜோட URL நம்ம பாத் நேம் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் வெறும் ஸ்லாஷ் மட்டும் என்டர் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த லாக் அவுட் யூசர் ஃபங்க்ஷனுக்கான URL வந்து க்ரியேட் பண்ணிக்குவோம். இது கமா கொடுத்துட்டு பாத்தோட URL நேம் வந்து லாக் அவுட் அப்படின்னு வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் கமா அதுக்கான ஃபங்க்ஷன். இப்போ நேபார் HTML வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கான URL வந்து நம்ம வெறும் லாக் அவுட் மட்டும் கொடுத்தா போதும். ஏன் வெறும் லாக் அவுட் மட்டும் கொடுத்துருக்கோன்னா, பேஸ் URLலேருந்து அத்தன்டிகேஷனுக்குள்ளே போகணும் அப்படிங்கும்போது அதை எம்டியாக வந்து விட்டுருக்கோம். இப்போ பேஸ் ரவுட்டிங் எம்டியாக இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே போயிடும். அண்ட் அதில் வந்து பார்க்கும்போது லாக் அவுட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான பாத் நேமாக வந்து வெறும் லாக் அவுட் மட்டும் இருக்குது. அப்போ இது போர்ட் நம்பருக்கு அப்புறம் ஸ்லாஷ் லாக் அவுட் ஸ்லாஷ் அப்படின்னு இருந்தால் இந்த லாக் அவுட் API வந்து கால் பண்ணும். ஸோ அதனால தான் இங்கே வெறும் ஸ்லாஷ் லாக் அவுட் ஸ்லாஷ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதையும் போயிட்டு ப்ரௌசரில் டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். லாக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு லாகின் பேஜுக்கு ரீடைரக்ட் வந்து ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு டைம் லாகின் பண்ணும்போது செஷன் ஓப்பன் ஆகும், லாக் அவுட் பண்ணும்போது செஷன் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு இப்போ நம்ம பார்த்துருவோம். இந்த செஷன் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, நம்மளோட டேட்டா பேஸ் வந்து போய் பார்க்கணும். நம்ம வந்து என்ன டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, MySQL Django DB அப்படிங்கிற டேட்டா பேஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ MySQL ஒர்க் பெஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நம்மளோட டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் Django செஷன் இருக்கிற இந்த டேபிளை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம UIலேருந்து லாகின் வந்து பண்ணுவோம். யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு சப்மிட் வந்து பண்ணுறேன். இப்போ ஒர்க் பெஞ்ச் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா இந்த இடத்துல நமக்கு அந்த டேட்டா வந்து வந்திருக்கும். ஒரு லாகின் ஆன உடனே அதுக்கான ஒரு செஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அந்த செஷனுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டும் வந்து இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பைரி டேட்டை வந்து தாண்டிடுச்சு அப்படிங்கும்போது உங்களை ஆட்டோமேட்டிக்காக இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்போ நீங்கள் திரும்பவும் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸ்பைரி டேட் முடிகிற வரைக்கும் வேணால் நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே டேட்டாஸை கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த எக்ஸ்பைரி டேட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை லாக் அவுட் வந்து பண்ணிடும். இப்போ நான் மேனுவலாக இந்த இடத்துல லாக் அவுட் பட்டன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணும்போது திரும்ப லாகின் பேஜுக்கு வந்துருச்சு. நமக்கு அந்த செஷனையும் க்ளோஸ் பண்ணிடும். இப்போ இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த செஷன் வந்து இங்கேருந்து டெலீட் ஆகிரும். இது மாதிரி எத்தனை யூசர் வந்து லாகின் பண்ணுறாங்களோ எல்லா யூசருக்குமே ஒவ்வொரு செஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அவங்க லாக் அவுட் கொடுக்கும்போது அந்த யூசருக்கான செஷன் வந்து டெலீட் ஆகிரும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சூப்பர் யூசரை வச்சு க்ரியேட் பண்ண யூசரை UIலேருந்து லாகின் பண்ணி அதை எப்படி அத்தன்டிகேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். நம்ம இதே மாதிரி ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபார்மும் UIயில் காமிச்சு அங்கேருந்து சப்மிட் பண்ணுற டேட்டா வச்சு ஒரு புது யூசரும் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். Djangoவை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு Django பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.